Hallo Leute, guten Morgen. Ich wünsche Ihnen einen schönen Tag. Es ist 15. Video. Ich freue mich, alle wieder zu sehen. உங்களை திரும்பவும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது 15வது வீடியோ. 14வது வீடியோக்கு அப்புறம் பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் வந்து பிரேக் ஆகிடுச்சு. சில சொந்த வேலைகள் காரணமாக அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து காம்பன்சேட் பண்ணிவிடுவேன். இது வரைக்கும் 27 வீடியோ வந்திருக்கணும். வாரத்துக்கு ஒரு வீடியோ, சனிக்கிழமை ஒரு வீடியோங்கிற கணக்கில் வரலை. ஆனால் இதுக்கு மேலே வந்துடும். வாரம் 2 அந்த மாதிரி போட்டு நான் காம்பன்சேட் பண்ணிவிடுவேன். இந்த வருஷம் முடிவில் 52 வீடியோ வந்துடும். ஸோ இயர் பிகினன். இது வரைக்கும் நம்ம 1D டே வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது பிளேட்ஸை ஒன்று கெபாய்ட பென்னன். பிளேட்ஸை ஒன்று கெபாய்ட பென்னன்னா இடங்களை பற்றியும் கட்டிடங்களை பற்றியும் பேசுகிறது. பிளேட்ஸை கெபாய்டு, பாயன் அப்படின்னா கட்டுறது, கெபாய்டுனா கட்டின கட்டடங்கள், அந்த கட்டிடங்கள் பற்றியும், பென்னன் அப்படின்னா நேம், அதை பற்றி கேட்குறது, அதை பற்றி சொல்கிறது. ஸோ wir lesen 2a. Bitte lesen Sie der Weg zum Hotel. Der Weg zum Hotel. Hören Sie, welche Orte nennt der Taxifahrer? இப்போ இதில் என்ன கவனிக்கலாம்? der Weg zum Hotelல verb இல்லை, வினைச்சொல் கிடையாது. Hören Sie, welche Orte nennt, இது வந்து திரிட்ட பர்சனில் வருது. நென்ட் தேர் டாக்ஸி ஃபாரர், எந்த இடங்களை பற்றி அவர் வந்து சொல்கிறதோட நேம் பண்ணுறார். எதை பற்றியெல்லாம் வந்து அவர் குறிப்பு, இது எப்படி சொல்கிறது? நேம்னா என்னது? சொல்கிறது தான், ஆனால் சொல்கிறதுனா டு சேவ் ஆகிடும். எந்த இடத்தெல்லாம் வந்து அவர் வந்து பேசுகிறம்போது சொல்லிகிட்ருக்கார். சரியா? ஸோ இது வந்து திரிட்ட பர்சன். வெல்ஷே ஆர்ட்ட நென்ட் தேர் டாக்ஸி ஃபாரர் க்ராய்சன் ஜி அன். க்ராய்சன் அப்படிங்கிறது வேர். ஸோ க்ராய்சன் ஜி அன். ஸோ jetzt hören wir 26 2a உடைய ஆடியோ ப்ளே பண்ணுறேன். அதை கவனிச்சுட்டு நம்ம இதுக்கான ஆன்ட்வொர்ட் பண்ணலாம். ஓகே, யா, wir hören jetzt. Guten Tag. Zum Hotel Michel, bitte. Moin. Hotel Michel, okay. Kennen Sie Hamburg? Nein. Na, das ist der Bahnhof. Ah ja. Und das hier rechts ist die Kunsthalle. Das ist ein Museum. Interessant. Und wie heißt der See? See? Das ist kein See, das ist ein Fluss. Der Fluss heißt Alster. Ach so. Und was ist das? Ist das eine Kirche? Nein, das ist das Rathaus. Ah ja. Hier ist eine Kirche. Das ist die Michaeliskirche. Wir sagen der Michel. Ah, sehr schön. Und da ist auch schon das Hotel. Das macht dann 13,70 € bitte. Okay, gut. So was haben wir gehört? என்ன கவனித்தோம் நம்ம? என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசினார்? அப்படியே அந்த டாக்ஸி ஃபாரர் டாக்ஸியில் அழைத்து கொண்டு போகும்போது ஒரு இடமா சொல்லிகிட்டே வர்றாரு. அது வந்து இந்த இடம், இது வந்து இந்த இடம்னு. அவங்க வந்து ஒரு சில இடங்களை கேட்குறாங்க, இது அதுவா, இது இதுவா அப்படின்னு. இல்லை, இது அது கிடையாது, இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னொரு தடவை கவனிக்கலாம், ஆனால் இப்போ நான் நிறுத்தி சொல்கிறேன். Guten Tag. Zum Hotel Michel, bitte.
zum Hotel Michel bitte. அவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகணும். மிஷல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Moin. Hotel Michel. Okay. இப்போ கிளம்புறாங்க ரெண்டு பேரும். டாக்ஸி ஓப்பன் ஆகுது, ஏறிட்டாங்க, டாக்ஸி கிளம்புது. Kennen Sie Hamburg? Nein. Na, das ist der Bahnhof. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாரு, கெனன்சி ஹம்பூர்க். அதான் கெனன்சி அப்படின்னா தெரியுமா, ஹம்பூர்க் அப்படிங்கிறது இடம். இப்போது முதல்ல என்ன சொல்லிட்டாரு, பானோஃப் சொல்லிட்டார். ஸோ தஸ் இஸ் த பானோஃப். இது வந்து நம்ம கிராஸ் போடணும், ஏன்னா க்ராய்சன்ஸின்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. க்ராய்சன்ஸி அன்க்ராய்சன் அப்படிங்கிறது வார்த்தை. அப்போ நம்ம வந்து கிராஸ் போடணும், சரிங்களா. இந்த வெர்ப் வந்து அன்க்ராய்சன். ஓகே லைட்டா, குட். வி ஆர் ஹியூர் அண்ட் வைட்டர். Ja. Und das hier rechts ist die Kunsthalle. ரெக்ஸ் என்னுடைய 14வது வீடியோ 13 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்ஸ் லிங்க்ஸ் கெராட ஹவுஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ ரெக்ஸில் என்ன சொல்கிறாரு, ரைட் சைடில், உங்களுடைய ரைட்டுக்கு தமிழில் எனக்கு தெரியாது, இந்த சைடு குன்ஸ்ட் ஹாலை அப்படிங்கிறாரு. நிறைய வார்த்தைகள் தெரியலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ இந்த எக்ஸசைஸில் என்ன நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, அந்த வார்த்தைகளை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த அவுஷ்பிராக வந்து நமக்கு புரியுதா அப்படிங்கிறத நம்ம இதில் கற்றுக்க வேண்டியது. Das ist ein Museum. Interessant. Und wie heißt der See? ஓகே, இப்போ வந்து வி ஹைஸ்ட் தேர் ஜேன்னு கேட்குறாங்க. ஜேனா சி. அந்த சி பேர் என்ன? See, das ist kein See, das ist ein Fluss. அவர் சொல்கிறாரு, அது வந்து சியா, அது தம்பி அது சி இல்லைப்பா மேடம், அது சி இல்லை, அது வந்து ரிவர், ஃப்ளூஸ். ஸோ ஃப்ளூஸுங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரா. இங்கே ஒரு கிராஸை போடுவோம், அன்க்ராய்சன். நீங்கள் ஜெர்மன் ஃபுல்லாக பேச தெரியலன்னா பிரச்சனை இல்லை, அங்கங்கே வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெரிய விஷயம். நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு தட்டிக்கணும். ஸோ அன்க்ராய்சன், ஃப்ளூஸ் சொல்லிட்டாரா, சேர் குட். வி ஆர் ஹியூர் அண்ட் வைட்டர். Der Fluss heißt Alster. தேர் ஃப்ளூஸ் ஹைஸ்ட் ஆல்டர். அந்த ஹைஸ்ட்னா என்ன, ஹைசன், வி ஹைசன் ஜி அப்படிங்கிற ஒரு வாக்கியம் பார்த்தோமா முன்னாடி. ஸோ அப்போ ஹைஸ் அப்படின்னா அழைப்பார்கள், அந்த ஃப்ளூஸை ஆல்ஸ்டர் அப்படின்னு அழைப்பார்கள். Ach so. Und was ist das? Ist das eine Kirche? இப்போ கேட்குறாங்க, வாஸ் இஸ் தாஸ், இஸ் தாஸ் ஐன கிர்ஷ. ஐன கிர்ஷ இங்கே பார்த்தீங்கன்னா ஐன வருது. ஸோ எஃப் ஃபெமனைன். இங்கே வந்து பானோஃப்க்கு தியார் பானோஃப்னு சொன்னாங்க. ஃப்ளூஸ்க்கு என்ன சொன்னாங்க, போய் ஆடியோ கவனிங்க. கிர்ஷ, இஸ் தாஸ் ஐன கிர்ஷ. Nein, das ist das Rathaus. அவர் சொல்கிறாரு, அது கிர்ஷே கிடையாது. கிர்ஷன்னா என்னது, சர்ச்சு. அது கிர்ஷவா இல்லை, அது கிர்ஷே கிடையாது. தஸ் இஸ் ராட் ஹவுஸ். ஸோ ராட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு சொன்னாங்களா. ஓகே, wir haben angekreuz. Ja. Hier ist eine Kirche. Das ist die Michaeliskirche. ஸோ இங்கே இருக்க கிர்ஷை அப்படின்னு இன்னொரு இடத்த இப்போ காமிக்கிறாரு. ஸோ கிர்ஷையும் அவர் சொல்லிட்டார். ஸோ இப்போ கேள்வி என்ன, நென்னன் வெல்ஷா ஆர்ட்டை நென்ட் தேர் டாக்ஸி ஃபாரர். என்னென்ன இடங்கள்லாம் வந்து அவர் வந்து சொன்னார். அப்போ பானோ சொன்னார், ஃப்ளூஸ் சொன்னார், ராட் ஹவுஸ், இப்போ வந்து கீர்ஷேவும் சொல்லிட்டார். அடுத்தது Wir sagen der Michel. Sehr schön. Und da ist auch schon das Hotel. ஓகே, அவ்வளோதான். ஷான், நம்ம வந்து வந்துட்டோம், இதோ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே லைட்டா, gut. Haben Sie verstanden? Gut. Wenn Sie nicht verstanden haben, bitte hören Sie noch einmal die Audio. அதாவது நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா, nicht verstanden புரிஞ்சிக்கல அப்படின்னா இன்னொரு தடவை ஆடியோவை கேளுங்க. நான் வந்து நிறையா குட்டி குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன். அங்கங்கே
திரும்பி திரும்பி ஒரு ரிவிஷன் மாதிரி அது வந்து வீடியோவுலங்க கூட நீங்கள் கேட்கலாம். ஓகே குட். ஸோ வி ஹாபன் zwei a fertig gemacht. இப்போ குட் கெசாக்ல இவர் வந்து மாயின்னு ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்துருக்காங்க. குரூஸ் காட், இது வந்து ஆ அப்படின்னா ஆஸ்ட்ரியா, ஊஸ்ட்ரைச் அப்படின்னு சொல்லுவோம். டி பெடைட்டட் டாய்ச்லாண்ட், சே ஹா பெடைட்டட் ஷ்வைஸ், க்ரூசை க்ரூசை. ஓகே நெக்ஸ்ட். யா we are here and good gesagt. அதை நம்ம கேட்கலாம். Gut gesagt. Grüßen. Moin. Grüß Gott. Grüezi. நான் அந்த க்ரூட்ஸை வந்து இது வந்து ஆக்சுவலாக கிரேட்ஸு கரெக்டாக க்ரூட்ஸை கிடையாது. ஏன்னா அது கிரேட்ஸு ஈ வந்து ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா, இது வந்து ஏன்னு சொல்லுவோம். ஸோ இது மட்டும் நான் தப்பாக சொல்லிட்டேன், இன்னொரு தடவை கவனிப்போம். Gut gesagt. Grüßen. Moin. Grüß Gott. Grüezi. கிரேட்ஸு க்ரூட்ஸி. ஓகே குட். das war அதோ இங்கே இருக்குது பாருங்கள். so sagt man auch für guten Tag. நம்ம டாய்ச்லாண்டில் guten Tagக்கு வந்து Österreich und der Schweiz DACH டாக்னு சொல்லுவோம். டாய்ச்லாண்ட், ஆஸ்ட்ரியா, Schweiz. Und jetzt 6b. Lesen Sie das Gespräch. Zeichnen Sie den Weg in den Plan. Ist Ihre Lösung in 2a richtig? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, lesen Sie. lesen அப்படின்னா படிங்க. bitte lesen Sie das Gespräch. Gesprächனா என்னது? ஒரு உரையாடல். இங்கே ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க, இதை படிக்க சொல்கிறாங்க. இதை படிச்சுட்டு zeichnen அப்படின்னா வரைய சொல்கிறாங்க. சரிங்களா? zeichnen Sie den Weg in den Plan. இங்கே வந்து பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானில் எங்கேருந்து அவர் ஆரம்பித்து இதான் அவருடைய ஹோட்டல், இது எப்படி போகிற ரூட் அப்படிங்கிறது தான் நம்ம வரையணும். இதான் ஸ்டார்ட் இருக்கா, இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு, எந்த ரூட் வழியாக அவர் வந்து போகிறாரு. ஏன்னா ஒரு இடத்துல ரெக்ஸ்ன்னு சொல்லியிருப்பார், ரெக்ஸ் இருக்கும். அப்போ ரைட் சைடில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இங்கே மேப்பில் படம் வரையணும், அவருடைய ரூட்டை வரையணும். Weg in den Plan ist Ihre Lösung in 2a richtig. நீங்கள் இங்கே மார்க் பண்ணினது சரியா? Lösung நீங்கள் வந்து அங்கே சொல்யூஷன், உங்களுடைய சொல்யூஷன், அதாவது உங்களுடைய பதில் 2aல நீங்கள் பண்ணினது சரியா, richtig அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். படிக்கலாமா? guten Tag அங்கே சொன்னதான் இங்கே சொல்கிறாங்க. guten Tag zum Hotel Michel bitte. ஹோட்டல் மிஷலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. moin ஹோட்டல் மிஷல். ஓகே. kennen Sie Hamburg? உங்களுக்கு ஹம்புக் தெரியுமா? nein. das ist der Bahnhof. இப்போ வந்து என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு Bahnhof, இதுதான் வந்து Bahnhof. சரியா? ஹம்புக் Bahnhof. அடுத்தது und das hier rechts ist die Kunsthalle. இங்கே ரைட் சைடில் இருக்கே இது குன்ஸ்ட்ஹாலா? கேள்வி இல்லை, பதில், மன்னிக்கவும். und das hier rechts ist die Kunsthalle, das ist ein Museum. அதனால் அவங்க இப்படி போகலை, அவங்க இப்படி தான் வராங்க. அதனால் ஏன்னா வலது பக்கம் ரெக்ஸில் வந்து குன்ஸ்ட்ஹாலை இருக்குது. ஓகே Leute, haben Sie verstanden? Gut. Interessant. Und wie heißt der See? ஸோ இங்கே போனதுனால அவங்க வந்து சீயை பார்த்துட்டாங்க, தண்ணியை பார்த்துட்டு சேன்னு கேட்குறாங்க. See, das ist kein See, das ist ein Fluss. ஸோ இதுதான் ஃப்ளூஸ். ஸோ இப்படி வராங்க. இப்போ ஸோ und was ist das? Ist eine Kirche? இது கிர்ஷேவா அப்படின்னு கேட்குறாங்க. அவரு nein, das ist das Rathaus. ஸோ இதெல்லாம் தாண்டி
வராங்க. Here is eine Kirche. Das ist die Michel Kirche. ஸோ இவங்க இங்கே வரும்போது இதை பார்த்துட்டு இது வந்து கிர்ஷேவான்னு இதை கேட்குறாங்க. இல்லை, இது கிர்ஷே கிடையாது, இதுதான் கிர்ஷே, இது வந்து ராட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி வந்துட்டுருக்கணும் இவங்க. அடுத்தது ஜேர் ஷோன். அவ்வளோதான். இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்து விட்டார்கள். இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்று இப்படியே வந்திருக்கலாம், இதை பற்றிலாம் பேசலை அவங்க, இல்லைன்னா இப்படி கூட வந்திருக்கலாம். சரியா? இப்போ நமக்கு தேவையானது இது ஒன்று. அடுத்தது அவர் வந்து குன்ஸ்டாலை சொன்னார் 2, 3வது இந்த ராத்தவுஸ் பற்றி பேசினார், 4வது இந்த கிர்ஷே பற்றி பேசினார். குட். haben Sie verstanden? ஓகே. இப்போ இது வந்து ஹவுஸ் ஆஃப் காபர். இங்கே தேர், தஸ் ஆர்டர் தி எந்த ஆர்டிக்கல் வரும்? suchen Sie die Namen in 2b. suchen bedeutet தேடுங்கள். suchen Sie தேடுங்கள். எதை தேடணும்? நாமன், நவுனை தேடணும். ergänzen Sie. இப்போ பானோஃப் அப்படிங்கிறது இங்கே எங்கே இருக்குது? தேர் பானோஃப் கொடுத்துருக்காங்களா? அதனால் இங்கே தேர் பானோஃப். அந்த மாதிரி Sie müssen die Hausaufgabe machen. Hausaufgabe பண்ணிவிட்டு எனக்கு சாட்டில் சொல்லணும், இல்லைன்னா கமெண்ட்ஸில் சொல்லணும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், நான் வந்து செக் பண்ணுவேன். அது முடிக்கலை அப்படின்னா இம்பொசிஷன் கொடுத்துருவேன். ஓகே Leute, gut. So wir machen Schluss. Bis nächste Video. Auf Wiedersehen. Tschüss. Dankeschön.